السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. قال الله تعالى: يعلم خائنة الأعين وما تخفي الصدور. صدق الله العليم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய அத்துணை நல் உள்ளங்கள் மீதும் அந்த அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்று வந்து சேரட்டுமாக. ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல பேசுவான், யஅலமு ஹாயினத்தில் அயூனி வமா துஃபி சுதூர். கண்களின் சாடைகளின் மூலம் செய்யப்படக்கூடிய அந்த துரோகத்தையும் உள்ளத்தால் நினைக்கக்கூடிய அந்த அசிங்கத்தையும் அல்லாஹு தஆலா அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக இன்றைக்கு வசனத்தில் ஓதப்பட்டது. அறவே நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடாது. அதுதான் ஜாடை மாடையா பேசுறது, ஜாட மாடையா பார்க்கறது, ஜாட மாடையா எல்லாரையும் தவறா எடை போடுறது. எல்லா அமல்கள் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஆனால் ஒரே ஒரு கேவலத்தையும் கூட நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். அதுதான் என்ன? ஒருத்தவங்களை ஜாடமாடையா பார்வையால் தாழ்த்தி பார்க்கறது. அதை போய் 100 பேர்கிட்ட சொல்லணுன்றது அவசியம் இல்லை. தான் உள்ளத்துக்கிட்டேயே இவெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு நமக்குள்ளே நினச்சிக்கிறோம் பாருங்க. அது உலகம் முழுக்க சொன்னதுக்கு சமம். அது அவ்வளோ மோசமான ஒரு கெட்ட பண்பு. அது எவ்வளோ வெள்ளை ஜொலியமாக இருந்தாலும், எவ்வளோ கந்தலாக இருந்தாலும், 2 பேருடைய உள்ளத்துலேயும் ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. அதுதான் யாரையுமே தவறாக நினைக்கக்கூடாது, யாரையுமே தவறாக பார்க்கக்கூடாது. இது அல்லாஹு தஆலா வன்மையாக கண்டிக்கிறான். யஅலமு ஹாயினத்தி அயூன், பார்வைகள் மூலம் சாடைகள் மூலம் நடக்கக்கூடிய அந்த துரோகத்தை அல்லாஹு தஆலா அறியக்கூடியனா இருக்கிறான். நீங்கள் யாரை பார்க்கிறீர்களோ அவர்களுக்கு தெரியாது, நம்மளையும் அசிங்கமாக பார்க்கிறான். ஆனால் நீங்கள் பார்க்குற அந்த எண்ணம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் கண்டிப்பாக அறியக்கூடியவன். உள்ளத்தில் அடுத்தவங்களை நினச்சி நாம் என்ன செய்வோம்? இவன் நான் பெரிய மனுஷன் நினச்சிட்டு இருந்தேன், கடைசியில் இப்படி பண்ணிட்டான். அது நமக்கு தேவையில்லையே. நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லையே. நாம் அடுத்தவங்களை ஜாடமாடியாக பார்க்குறதும் அடுத்தவங்களை கேவலமாக உள்ளத்துன்றது வேலை. இது நம்மளுடைய வேலை கிடையாது. இந்த உலகத்தில் நாம் அதற்கு வரலையே. வமா கலகத்துல் ஜின்ன வல் இன்ஸா இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்த நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவதற்கு தவிர வேறு ஒன்றுக்கும் இல்லையே. அல்லாஹ் தெள்ள தெளிவாக குர்ஆனிலே சொன்னதுக்கு பின்னாலேயும் மனித சமூகத்தில் முஸ்லிம் சமூகம் தவறான பார்வையும் தவறான எண்ணங்களையும் உள்ளத்தில் வளர்த்து கொண்டால் இது ஆக மோச பண்பு. இந்த பண்பு ஈமானை கெடுத்துவிடும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், மனிதனுடைய இந்த பார்வை இவனை சுவனத்திற்கும் அழைத்து செல்லும், மனிதனுடைய இந்த பார்வை இவனை நரகத்திற்கும் எடுத்து செல்லும். மனிதனுடைய பார்வையால், மனிதனுடைய உள்ளத்தால் அவன் சுவனத்தில் உயர்ந்த அந்தஸ்திலும் இருக்க முடியும். மனிதனுடைய கேடுகட்ட எண்ணத்தால் நரகத்தினுடைய அடித்தட்டிற்கும் அவனால் போக முடியும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், ஒரு ஹதீஸில் வரும், ஆதமுடைய மகன் ஒவ்வொரு மகனின் தலையின் மீதும் விபச்சாரத்தின் பங்கை அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். விபச்சாரத்தின் பங்கு நம்ம தலையில இருக்கு. நாம ரோட்ல போகும்போது நம்ம பார்க்கக்கூடாது, பார்த்துட்டோம், பார்வையை உடனே திருப்பிக்கிட்டா நாம தப்பிச்சோம். நாம் அந்த பார்வையை தொடர்ந்தோம்னா இந்த கண்ணு சினா செய்துனாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நாவை கொண்டு நீங்கள் கெட்ட வார்த்தையை பேசாதீர்கள். நீங்கள் பேசினால் இந்த பேச்சின் மூலமாக ஆபாச உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய வார்த்தைகள் உங்கள் நாவிலிருந்து பிறக்கும். எனவே உங்கள் நாவு விபச்சாரம் செய்திருந்தாங்க. உள்ளத்திலே இச்சையை கொண்டு வராதீர்கள். உள்ளத்திலே இச்சையை கொண்டு வந்தால் உங்களுடைய மனம் கெட்டு போய்விடும். எப்பொழுது நாவும், எப்பொழுது கண்களும், எப்பொழுது உள்ளமும் சீர்கட்டு போய்விட்டதோ மர்ம உறுப்பு தன்னால் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்து விடுகிறார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை உண்மைப்படுத்துவதும் இதை பொய்மைப்படுத்துவதும் மனிதா உன்னுடைய கையில் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய மனிதன் தன்னுடைய நாவை கட்டுப்படுத்த மறந்து விட்டான், தன் பார்வையை கட்டுப்படுத்த மறந்து விட்டான், தன் உள்ளத்தை கட்டுப்படுத்த மறந்து விட்டான். யானை எவ்வளவு பலமிக்கது அதை மனிதன் கட்டுப்படுத்துகிறான். சிங்கம் எவ்வளவு பலமிக்கது அதை மனிதன் கட்டுப்படுத்துகிறான். போர் விமானங்கள், பெரிய பெரிய விமானங்கள் எல்லாம் மனிதன் இயக்குகிறான். ஆனால் அவையெல்லாம் சாத்தியக்கூறு, அதெல்லாம் சாதனை.
ஆனால் உண்மையான சாத்தியம் என்ன தெரியுமா? இந்த நாவை கட்டுப்படுத்துவது, இந்த பார்வையை கட்டுப்படுத்துவது, உள்ளத்தை கட்டுப்படுத்துவது. இதன் மூலமாகத்தான் நாம் தீமைகள் அதிகம் செய்கிறோம் என்பதாக இன்றைக்கு ஓதிய வசனத்தில் அல்லாஹு தஆலா பேசுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் இளைஞர்களை பார்த்து, ஓ அருமை வாலிபர்களே, நீங்கள் திருமணம் செய்வதற்கு சக்தி பெற்றிருந்தால் நீங்கள் தாராளமாக திருமணம் செய்து கொள்ளுங்கள். மகர் கொடுப்பதற்கு உங்களுக்கு சக்தி இருந்தால் தாராளமாக நிக்கா செய்து கொள்ளுங்கள். திருமணம் செய்ய உடலால் சக்தியும் இல்லை, மகர் கொடுக்க பொருளாதாரத்தில் சக்தியும் இல்லை என்றால் நீங்கள் நோன்பு நோற்று விடுங்கள். காரணம் என்ன? நீங்கள் நோன்பு நோற்றால் உங்களுடைய உடலில் உள்ள சூட்டுக்கள் எல்லாம், உங்கள் உடல் மன இச்சை எல்லாம் அனைத்தும் அந்த நோன்பு கட்டுப்படுத்தும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்ல வரக்கூடிய அற்புதமான செய்தி, நீங்கள் நோன்பு நோற்றால் கட்டுப்பாட்டில் வந்து விடுவீர்கள், நீங்கள் நோன்பு நோற்காவிட்டால் தவறான வழியில போய் என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். அதனால தான் காலாகாலத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணணுவாங்க. அது இந்த சமூகத்துல கிடையாது. 30 வயசு தாண்டி ஆண்களை வீட்டில் பறக்கத்துக்குன்னு வச்சிருக்கிறாங்க. 25 வயசு தாண்டி பெண்களுக்கு வீட்டில் பறக்கத்துன்னு வச்சுக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு காலம் தாமதிக்க போறாங்க தெரியல. வயதை நாம் அதிகமாக்க தாமதமாக்கி நிக்காப்படுத்தி கொடுத்தால் கண்டிப்பாக அந்த வாலிப சமூகம் தவறான பாதையை நோக்கி போகும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், வீதியில நீங்கள் நடந்து செல்கின்ற பொழுது பாதைக்குண்டான கண்ணியத்தை தாருங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், பாதைக்கான கண்ணியம் என்ன யா ரசூலல்லாஹ்? பாதையில நாங்கள் எப்படி நடந்து கொள்வது? நாங்கள் பள்ளிவாசல் திண்ணையில உட்கார்ந்து இருக்கிறோம் அல்லது வீட்டு திண்ணையில உட்கார்ந்து இருக்கிறோம், நாங்கள் எப்படி அதை கடைபிடிப்பது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்கள் வீட்டு திண்ணையில உட்கார்ந்து இருந்தாலும் பள்ளிவாசல் திண்ணையில உட்கார்ந்து இருந்தாலும் பார்வையை தாழ்த்தி வையுங்கள், பார்வையை கட்டுப்படுத்தி வையுங்கள். நிறைய பள்ளிவாசல்ல, இந்த பள்ளிவாசல்ல திண்ணை கிடையாது, பெரும் பள்ளிவாசல்ல திண்ணை இருக்கும். மக்ரிபுடைய தொழுகை முடிந்தால் இஷா பாங்கு சொல்ற வரைக்கும் அந்த தெருவழியாக யார் யாரெல்லாம் போகிறார்களோ அத்தனை பேர் தலைப்புகளாக மாறி விடுவார்கள். இந்த போறான் பார், வரும்போது 5 காசு இல்லாம வந்தான், நீங்க கோடீஸ்வரன் ஆயிட்டான். இந்த இவன் போறான் பார், இவன் பெரிய கஞ்ச. இப்படி இஷா பாங்கு சொல்ற வரைக்கும் மக்ரிபுடைய தொழுகை நிறைவேற்றிய இந்த சமூகம் இஷா வரைக்கும் பிறரை பார்வையால் தவறாக எண்ணுவது, பிறரை உள்ளத்தால் தவறாக நினைப்பது, இந்த நிலைகளை தான் அல்லாஹ் சொன்னான். நீங்கள் உள்ளத்தால் பார்வையால் செய்யக்கூடிய அந்த அநியாயம், அந்த அக்கிரமம் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறார், அதை விளங்கிக் கொள்ளுங்கள் என்றான் அல்லாஹ் குர்ஆனிலே. நீங்கள் நினைத்துக் கொண்டீர்கள் நம் பார்வை யாருக்கு தெரிய போகுது, நம் உள்ளத்தில் தவறானதால் யாருக்கு புரிய போகிறது? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு ஈமான்தார்களுக்கு வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பாதைகளில் உட்கார்ந்தால் பிறருக்கு துன்புறுத்தும் வண்ணமாக உட்காராதீர்கள், அடுத்தவர்களை கிண்டல் நையாண்டி செய்யாதீர்கள், அடுத்தவர்கள் உங்களுக்கு சலாம் சொன்னால் அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள். பாதைகளில் நீங்கள் உட்கார்ந்தால் மக்களுக்கு நல்லதை ஏவுங்கள், தீயதை தடுத்து விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு சஹாபா பெருமக்களுக்கு எந்த நவீனமும் இல்லாத காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்வைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும், உள்ளத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற அற்புத பண்பை தன்னுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், பார்வையை பேணாத ஒரு பெண்ணுக்கு முன்னால் நீங்கள் தயவு செய்து நின்று பேசாதீர்கள். சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹிஜாப்னா என்னன்னே தெரியாது, வெக்கம்னா என்னன்னே தெரியாது, மானம்னா என்னன்னே தெரியாது, ஆனா பெண் போர்வையில் இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஞானம் இல்லாத, ஹிஜாப் இல்லாத, வெக்கம் இல்லாத பெண்கள் உங்களுக்கு முன்னால் நின்றால் நீங்கள் அந்த இடத்தை விட்டு காலி செய்து விடுங்கள். அவங்க நிற்கிறாங்களே, அவங்களுக்கு அந்த வெக்கம் இல்லையே, அவங்க தானே இடம் கொடுத்தாங்க, அவங்க தானே முதல்ல போகணும் என்ற தத்துவங்கள் எல்லாம் பேசிக்கொள்ளாமல் ஹிஜாப் இல்லாத பெண்களுக்கு மத்தியில் ஆண்களே நீங்கள் நின்று பேசாதீர்கள், அது உங்கள் பார்வையை தவறாக இழுத்து செல்லும், உங்கள் உள்ளத்தை தவறாக வழிநடத்தும். பெருமானார் சொன்னார்கள், நாளை மறுமையிலே நரகத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய அதிகமான கூட்டங்களில் முஸ்லிம் சமூக மக்கள் இருப்பார்கள். அதிலே அவர்களுடைய ஒவ்வொரு உறுப்பும் நரகத்திலே தூக்கி வீசப்படும். ஒவ்வொரு உறுப்பும் அல்லாட்டை எதிர்த்து பேசும். நம்முடைய கண்ணு அல்லாட்ட பேசும், நம்முடைய காது பேசும், நம்முடைய உடல் உறுப்புகள் பேசும். இன்றைக்கு ஓதிய அந்த ஜுஸுல வந்திருக்கும் மனிதன் கேட்பான், என்னுடைய உறுப்புகளே என்னை எதிர்த்து அல்லாட்ட நீங்க வாதாடுறீங்களா? இத்தனை ஆண்டு காலம் என்னோடு தானே இருந்தீர்கள், எனக்கு கையாய் இருந்த, எனக்கு காதாய் இருந்த, எனக்கு மூக்காய் இருந்த, இன்னைக்கு எதிர்த்து அல்லாட்ட வாதிடுறியே. அல்லாஹ் சொல்லுவான், அந்த உறுப்புகளுக்கு உதவி செய்து நாங்கள் பேசவில்லை, அல்லாஹ் எங்களை பேச வைக்கிறான், நாங்கள் உங்களிடத்தில் எதிர்த்து வாதிடவில்லை, அல்லாஹ் எங்களுக்கு வாதாடும் சக்தியை தந்திருக்கிறான். பொதுவா சண்டை போட்டுக்கிட்டா நீதிமன்றங்கள் 2 மனிதர்கள் சண்டை போடுவாங்க,
2 மனிதர்கள் வாதாடுவாங்க. அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திற்கு முன்னால் மனிதனுடைய உறுப்புகள் வாதாடும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த பார்வையும் உள்ளத்தையும் நாம் வாழும் காலமெல்லாம் பரிசுத்தவான்களாக அதை பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதன் செய்யக்கூடிய ஆக பெரிய தவறுகளில் இந்த பார்வையை பேணாமல் இருப்பதுதான், இந்த உள்ளத்தை சுத்தமாக வைக்காமல் இருப்பதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள். இளைஞரான ஃபதுல் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிச்சு கொடுக்கிறார்கள், பெருமானாரோடு ஒரு முறை நான் பின்னாலே உட்கார்ந்திருந்தேன். ஒரு கஸ்அம் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்தார்கள். அந்த பெண்மணியை நான் பார்த்தேன், அந்த பெண்மணி என்னை பார்த்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கழுத்தை அப்படியே திருப்புனாங்க. அந்த சஹாபி அறிவிக்கிறார், என் கழுத்தை அப்படியே திருப்புனாங்க. நான் ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அவருடைய கழுத்தை ஏன் திருப்புகிறீர்கள்? அந்த மனிதன், அந்த சஹாபி தவறான பாதையில் செல்கிறார், அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கழுத்தை திருப்பிட்டாங்க. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கூட இருக்கிறவங்க தவறான வழியில போனாங்கன்னா அவங்கள உடனே நம்ம நேர்வழிப்படுத்த வேண்டும். அவன் பார்க்கிறான்னு சொல்லி அவனை நம்ம விட்டுட்டோம் சொன்னா நாளை அவர் பெரிய ஹராமான காரியம் செய்து விடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் இது போன்ற பார்வைகளை பேணுதலாக கடைபிடிப்பார்களோ, உள்ளத்தை யார் தூய்மையாக வைத்துக் கொள்வார்களோ, அவர்கள் தான் நாளை மறுமையிலே உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இன்றைக்கு ஓதிய ஜுஸூலே அதே வந்திருக்கும். சொர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் 2 பேரும் முரண்பட்டு என்ன செய்வார்களாம், பேசிக் கொள்வார்களாம். நீங்கள் சுவனத்திற்கு சென்றது எந்த ஆதாரம், என்ன காரணம்? சுவனவாதிகள் சொல்லுவார்கள், அல்லாஹ் எங்களை உலகத்திலே உருப்படியாக வாழ சொன்னான், ஒழுங்காக வாழ சொன்னான், உண்மையாக வாழ சொன்னான், நாங்கள் அப்படியே வாழ்ந்தோம். சுவனவாதிகள் நரகவாதியை பார்த்து கேட்பார்கள், நீங்கள் நரகம் சென்றதுக்கு காரணம் என்ன? நாங்கள் உருப்படாமல் போனதுக்கு காரணம் அல்லாஹ் சொன்னதை கேட்க தவறிவிட்டோம், நபிகள் சொன்னதை கேட்க தவறிவிட்டோம். மொத்தத்தில் எங்கள் உறுப்புகளை எங்கள் இஷ்டப்படி நாங்கள் விட்டுவிட்டோம். ஒரு ஆட்டு மந்தையில் எப்படி ஓனா மேயுமோ அது போன்ற என்னுடைய உறுப்புகளை இந்த உலகத்தில் நாங்கள் மேய விட்டோம். என்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் இந்த உலகத்தில் தீமை செய்தது, அதை நாங்கள் தடுக்கவில்லை. எங்கள் கண்களை நாங்கள் தடுக்கவில்லை, எங்கள் நாவுகளை நாங்கள் தடுக்கவில்லை, எங்கள் உள்ளத்தை நாங்கள் தடுக்கவில்லை, எல்லாவற்றையும் நாங்களும் உடன் இருந்து தீமைகளை செய்தோம் என்பதாக நரகவாதிகள் சுவனவாதிகள் சொல்வார் என்பதாக இன்றைக்கு ஓதிய வசனத்தை அல்லாஹு தஆலா பேசுகிறான். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், நாளை மறுமை நாளில் மனிதர்களுடைய பார்வை அல்லாஹ்வை அடைந்து கொள்ளாது, ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வை மனிதர்களை கண்டிப்பாக அடைந்து கொள்ளும். நாம் அல்லாஹ்வை பார்க்க முடியாது, ஆனால் அல்லாஹ் நம் எல்லோருடைய பார்வையும் பார்த்து கொண்டிருக்கிறான். யார் யார் எப்படிப்பட்டவர்கள், சஃப்ல நிற்கும் பொழுது யார் யாரை எப்படி பார்க்கிறார்கள், கல்யாண மண்டபத்தில் யார் யாரை எப்படி நினைக்கிறார்கள், மவுத் வீட்டில் யார் யாரை எப்படி நடத்துகிறார்கள், ஒரு சபையில யார் யாரை எப்படி மதிக்கப்படுகிறார்கள் என்ற இந்த பார்வையை தான் அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். சபை எப்படி நடந்தது, கல்யாணம் எப்படி நடந்தது, மவுத்தை எப்படி எடுத்தார், இதை அல்லாஹ் பார்க்கவில்லை. உங்கள் எண்ணங்களையும் உங்கள் பார்வையையும் அல்லாஹ் தஆலா உற்று கவனிக்கிறான். ஒரு செல்வந்தன் இறந்து போனால் ஊரே அந்த ஜனாசாவில் கலந்து கொள்கிறது. ஒரு ஏழை இறந்து போனால் அந்த தெருவிற்ப கூட வருவது கிடையாது. அல்லாஹ் அதை உற்று கவனிக்கிறார். உங்கள் பார்வை தவறானது, உங்கள் எண்ணம் தவறானது, இதை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் கடுமையான நஷ்டவாளிகள், கடுமையாக தண்டிக்கப்படும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபடுத்தி சொல்லி காமிக்கிறான். உபைத் இப்னு இயாத் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இறை நேசர், தன்னுடைய மாணவர்களில் ஒரு மாணவர் சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கிறார். தன் மாணவனை பார்க்க போனார்கள். அவருடைய அருகாமையில் உட்கார்ந்து யாசீன் ஓதுறார்கள். மாணவன் சொன்னான், எனக்கு நீங்கள் யாசீன் ஓதாதீர்கள், வாயை மூடிக்கொள்ளுங்கள். யாராவது சொல்லுவாங்களா அப்படி, யாசீன் ஓதாதீங்க சக்கராத்துல? உஸ்தாத் என்ன செய்தாராம், அப்படி சொல்லாதே வாயை மூடுனாராம். மீண்டும் என்ன செய்தாராம், நீங்கள் ஓதாதீர்கள், வாயை மூடுங்கள். அந்த உஸ்தாத் சொன்னாராம், உனக்கு சக்கராத்து எடுக்குதுப்பா, நான் யாசீன் ஓதுனா சக்கராத்து லேசாகும், தயவு செய்து ஓதாதீங்க. அவர் கடைசி உச்சத்துக்கு போயிட்டார். களிமா சொல்ல ஆரம்பிச்சார் உஸ்தாது. மாணவர் உஸ்தாது வாயை மூடுறார், எனக்கு களிமா சொல்லி தராதீங்க, யாசீனை ஓதாதீர்கள் என்று தடுக்கிறார், களிமா சொல்லாது என்று தடுக்கிறார். ஒரு கட்டத்தில் அவர் மௌத்தாயிட்டார். உபைத் இப்னு இயாத் அவர்கள் அந்த வீட்டை விட்டு கவலையோடு சென்றார்கள். அன்று இரவு கனவிலே தன் மாணவனை அல்லாஹு தஆலா காமித்தான். எப்படிப்பட்ட நிலையில் என்று சொன்னால், நரகத்தில் இழுத்து செல்லக்கூடிய நிலையில காமித்தான். தன் மாணவனை பார்த்து உஸ்தாது கேட்டார், நீ மறுமையில இந்த அளவுக்கு தண்டனைக்கு ஆளானதற்கு காரணம் என்ன?
அப்பொழுது மாணவர் சொன்னார், நான் உலக வாழ்க்கையிலே 3 விஷயங்களை தொடர்ந்து செய்தேன் உஸ்தாத் அவர்களே. அந்த 3 விஷயத்திற்காகத்தான் நீங்கள் யாசின் ஓதும்போது என் நாவுகள் உங்களை ஓத வேண்டாம் என்று தடுத்தது. நீங்கள் கலிமா சொல்லும் போது எனக்கு ஷஹாதத் சொல்ல வேண்டாம் என்று தடுத்தது. 3 குணங்கள். 1, நான் உலகில் வாழும் பொழுது கோல் சொல்லக்கூடியவனாக இருந்தேன், இட்டு கட்டக்கூடியவனாக இருந்தேன், என் பார்வையை தவறாக பயன்படுத்தி கொண்டிருந்தேன். அதனால் என்னுடைய சக்கராத்தை நீங்கள் ஓதுகிறீர்கள், ஆனால் அது எனக்கு பயன் தரவில்லை. பயன் தராது என்று எனக்கு தெரிந்ததற்கு பின்னால் நான் எப்படி உங்களை ஓத சம்மதிப்பது? ஓதினாலும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கிறேன், நான் ஏன் உங்களை ஓத சொல்ல போறேன்? 2வது, என்னுடைய வாழ்க்கையிலே பொறாமை குணம் இருந்தது. என் நண்பர்கள் வீடு கட்டினால் எனக்கும் அந்த பொறாமை வரும். என் நண்பர்கள் புதிய வாகனங்கள் வாங்கினால் எனக்கும் பொறாமை வரும். என் நண்பன் வீட்டுக்கு சென்றால் அவன் வீட்டு அலங்காரை பார்க்கின்ற பொழுது எனக்கும் இது போன்ற அலங்கார வீடு வேண்டும் பொறாமை வரும். என் நண்பனோடு இருந்தேன், ஆனால் அவனுக்கு தெரியாமல் பொறாமையோடு அவனோடு நான் பழகி கொண்டிருந்தேன். இந்த தீய குணத்தால் நீங்கள் ஓதுகிற யாசீன் என்னை ஓத வேண்டாம் என்று தடுத்தது. நீங்கள் சொன்ன ஷஹாதத் கலிமா என் நாவுகள் சொல்ல முடியாமல் தடுத்தது. 3வதாக, இந்த உலகத்திலே நான் ஒரு நோயிலே அவதிப்பட்டு கொண்டிருந்தேன். ஒரு மருத்துவத்தில் சென்று என் நோயை சொன்னேன். அந்த மருத்துவர் சொன்னார், ஒரு நாளைக்கு கொஞ்சமா சாராயம் குடிங்க. சில நோய்களுக்கு அப்படி ஒன்று வச்சிருக்கிறாங்க, அப்படி ஒன்று கிடையாது. மது எல்லா காலத்திலும் ஹராம் தான், அது என்னைக்கு ஹலால் கிடையாது, அது நியாயப்படுத்தவே முடியாது. அவர் மருத்துவர் சொன்னார், உங்கள் நோய்க்கு கொஞ்சம் சாப்பிடுங்க மதுவை. நான் என் வாழ்நாள் அதை அடிக்கடி சாப்பிட ஆரம்பிச்சேன். கடைசியில் மதுவுக்கு முழுமையாக அடிமையாகி நான் மௌத்தாகிற நிலைமையிலையும் மதுவை குடிச்சிட்டு தான் இருந்தேன். இந்த 3 நிலைகள் உஸ்தாத் அவர்களே என் வாழ்நாளில் தொடர்ந்து இருந்தது. நீங்க நல்லா கவனிங்க, இந்த 3 கெட்ட குணங்கள்லையும் பார்வை என்ற கெட்ட அந்த தன்மை இந்த 3 குணத்தில் அடங்கி இருக்கிறது. உள்ளத்தால் அடுத்தவர்களை கேவலமாக பார்க்கக்கூடிய அந்த தன்மை இந்த 3 கெட்ட குணங்கள் அடங்கியிருப்பதாக ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாழ்க்கை வரலாறு சரிதங்களிலே நம்மளால் பார்க்க முடிகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காமிப்பார்கள், ஒரு காலத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்தார். அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் என்றால் பெரிய ஆபி, வணக்கசாலியாக இருந்தார். அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணி அந்த ஆபிதிடத்தில் தன் வேலை பெண்மை அனுப்பி வைத்து, என் வீட்டுக்கு வாருங்கள், நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டேன், எனக்காக நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். அந்த வணக்கசாலி அந்த பெண் வீட்டுக்கு போனார். அங்கு போனா யாருமே இல்லை. அந்த அம்மா கதவு தாப்பா போட்டுக்கிட்டாங்க. கதவு தாப்பா போட்டுக்கிட்ட உடனே இந்த ஆபிது தடுமாற்றம் ஏற்பட்டு பதட்டம் ஏற்பட்டு போயிடுச்சு. கதவை திறங்கன்றாங்க, அந்த அம்மா திறக்க மாட்டேங்கிறாங்க. பார்த்தாங்க, தன்னை அலங்காரப்படுத்திக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தாங்க, பக்கத்துல மது பாட்டல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இன்னொரு இடத்துல ஒரு குழந்தை இருந்தது. அந்த பெண்மணி சொன்னார்கள், ஒன்று என்ன அடைஞ்சிக்குங்க, இல்லையா இந்த மதுவை குடிங்க, இல்லை இந்த குழந்தைய கொன்று விடுங்க. 3த்துல எதை செய்யறீங்க? அந்த வணக்கசாலி யோசித்தார், பெண்ணை தொட்டால் ஹராம், குழந்தையை கொலை செய்தால் ஹராம், எனவே இந்த மதுவை நாம் குடித்து விடலாம். மதுவை குடித்தார், போதை தலைக்கு ஏறியது, பெண்ணை கற்பழித்தார், பார்த்த குழந்தையை கொலை செய்தார். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள், இந்த எல்லா தப்புக்கும் காரணம் ஒரு கட்டத்தில் மதுவாக இருந்தாலும் இவர் பார்வையை சரியாக பயன்படுத்தாது போனதினால் மதுவை தொட்டார். உள்ளத்தை நியாயப்படுத்தாமல் சுத்தப்படுத்தாமல் வைத்ததினால் இவர் ஹராமுக்கு அடிமையானார். எனவே உள்ளத்திலும் பார்வையிலும் எந்த ஒரு முஸ்லிம் வாழும் காலம் எல்லாம் பரிசுத்தத்தோடு அதை கட்டுப்படுத்தி வாழ்கிறார்களோ எந்த காலத்திலும் தவறு இழைக்கவே முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்வார்கள், உங்கள் பார்வையிலே நீங்கள் தாழ்த்தாவிட்டால் நாளை மறுமையில நீங்கள் போய் சேரக்கூடிய இடம் நரகம் என்று பெருமானார் குறிப்பிட்டார்கள். இப்ராஹிம் அத்ஹம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மார்க்க இறை நேசர், அவர் ஹஜ்ஜுக்காக கஅபாவுக்கு தான் சொந்த ஊர்ல இருந்து நடந்தே போனார். அவர் நடந்து போகும் பொழுது ஒரு சில பேர் அவரை பார்த்துக்கிட்டு வேடிக்கையா போனாங்க. ஒருத்தருக்கு மனசு பொறுக்கல, பக்கத்துல போய் நின்று இப்ராஹிம் அத்ஹம் நிப்பாட்டி, எங்க போறீங்க இந்த வேகாத வெயில்ல? அப்ப அவர் சொன்னாரு, முனக்கடைக்கு போறேன்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு, நான் இங்கேருந்து காபத்துல்லாவுக்கு போறேன்னார். வழிமறிச்சு நிப்பாட்டி கேட்டவர் எட்டி பார்த்தாரு, இங்கேருந்து பல லட்சம் கிலோமீட்டர் தூரம் இருக்கிற காபாவை கண்ணால கூட பார்க்க முடியாது, ஆனா நீங்க காபாவுக்கு போறேன்றீங்க, ஏதாவது பைத்தியத்தை பிடிச்சிருச்சா உங்களுக்கு? எல்லா வாகனங்களும் போகுது, அந்த மாதிரி வாகனத்தை போனாலும் பரவாயில்லை, இப்படி நடந்து போறேன்னு சொல்றீங்களே. அவர் கொஞ்சம் நோட்ட ஆரம்பிச்சார். இப்ராஹிம் அத்ஹம் மிகப்பெரிய மார்க்க இறைநேசர், மிகப்பெரிய தத்துவ ஞானி, அழகாக பதில் சொன்னார். இடத்துல வாகனம் இல்லைதான், காபாக்கு நடந்து செல்வது கஷ்டம்தான்,
ஆனால் என்னால் போக முடியும். எப்படி போக முடியும்? நான் நடந்து கொண்டு போய்கொண்டே இருப்பேன். எனக்கு ஏதாவது கொடுமைகள் நடந்தால் நான் பொறுமை என்ற வாகனத்தை கையில் எடுப்பேன். நான் நடந்து போய்கொண்டே இருப்பேன். எனக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் கிடைத்தால் சபுர் என்ற வாகனத்தை நான் கையில் எடுப்பேன். நான் நடந்து போய்கொண்டே இருப்பேன். எனக்கு ஏதாவது அல்லாஹு தாலா விதியின் அடிப்படையிலே என்னை ஒரு விதமான பாதிப்புக்கு உள்ளாக்கினால் அது தக்தீர் என்ற வாகனத்தை நான் கையில் எடுப்பேன். இப்படி நான் காபா போய் சேருகின்ற வரைக்கும் என் வாழ்நாளில் எந்தெந்த நற்குணங்கள் நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த நற்குணங்களோடு நான் காபாவை நோக்கி பயணிப்பேன். அப்படி பயணிக்கும் காலமெல்லாம் என் பாதங்கள் வலிக்காது, என் பயணம் தூரம் எனக்கு பெரிதாக தெரியாது. வந்தவர் வாயை மூடிட்டு பேசாமல் போயிட்டார். உங்கள் வாகனத்தில் உங்களால் தவிர வேறு யாராலையும் போக முடியாது, உங்கள் வாகனத்தில் நீங்களே காபத்துல்லாக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். நமக்கான செய்தி, நாம் எவ்வளவு தூரம் பயணிப்பது முக்கியமல்ல, நம் பார்வைகள் எப்படி இருக்கிறது, நம் உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை தான் அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அற்புதமான செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள். பெருமானாருடைய ஆட்சி காலத்திலே மதீனாவிலே 2 பேர் சண்டை போடுறாங்க. ஒரு முஸ்லீம், ஒரு யூதன். ஒரு யூதன் சொல்லுகிறான் முஸ்லீமை பார்த்து, உங்கள் நபியை விட எங்கள் நபி மூசாவுக்கு தான் அல்லாஹ் மேன்மை அதிகமாக தந்தான். முஸ்லீம் சும்மா இருப்பாரா? உடனே அவர் பங்குக்கு சொன்னார், உங்க மூசா போயிட்டார் வாழ்ந்துட்டு, எங்க நபி ஹயாத்தா இருக்கிறாங்க. உங்க மூசாவோட எங்க நபிக்கு தான் அல்லாஹ் அதிக மேன்மையை தந்தான். வாக்குவாதம் அதிகமாகி இவர் என்ன செஞ்சார்? முஸ்லீம் என்ற இந்த இளைஞர் அந்த யூதன் கன்னத்தில் அறைந்து விடுகிறார். இந்த பஞ்சாயத்து பெருமானாருடைய தர்பாருக்கு போனது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேரை விசாரிப்பதில் முதலிலே யூதனை விசாரிக்கவில்லை, முஸ்லிமை தான் விசாரித்தார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு நபிக்கு முன்னால் என்னை என்ன செய்யாதீர்கள், உயர்த்தி பேசாதீர்கள். அவரும் நபிதான், நானும் நபிதான். எனவே அல்லாஹ் அவருக்கும் மேன்மையை தந்தான், எனக்கும் மேன்மையை தந்தான். அவர் அந்தஸ்தில் அவர் இருக்க விடுங்கள், என் அந்தஸ்தில் என்ன இருக்க விடுங்கள். இது போன்று யாரிடத்திலும் சென்று உங்கள் நபி எங்கள் நபி என்று வாக்குவாதம் செய்யாதீர்கள் என்று தன் உம்மத்தை சேர்ந்த முஸ்லீமுக்கு பெருமானார் உபதேசம் செய்கின்ற பொழுது தன்னால் அந்த யூதன் செய்தான். பெருமானுடைய கரங்களை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுல்லாஹ் சொல்லி இஸ்லாத்தில் இணைந்தார். எந்த ஒரு பெரிய ஹதீஸும் படிச்சு காட்டல, எந்த ஒரு பெரிய பாடங்களும் நடத்தல. ரசூலுல்லாஹ் நடந்துகிட்ட அந்த விதம், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பார்வை, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உள்ளம் தெளிவான அந்த எண்ணம், அதுதான் ஒரு யூதனை இஸ்லாத்திற்கு வரவழைத்தது. இப்படி வாழும் காலம் எல்லாம் நம்மள நிறைய பேர், சில பேர் பஞ்சாயத்து எடுத்துட்டு வருவாங்க. அதையும் பள்ளிவாசல பார்த்தீங்கன்னா தலாக்கு குலா பிரச்சனைலாம் வரும். இந்த சேர்ல உட்காந்துக்கிற இந்த பொறுப்புதாரிகள்லாம் என்னமோ பெரிய 100 தலாக்கு வாங்கி கொடுத்தா மாதிரியும் 1000 குலா கொடுத்தா மாதிரியும் அதை மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஒரு ஏளனமா பார்க்கறது, ஒரு கேவலமா பார்க்கறது. இந்த பார்வையை தான் அல்லாஹ் தவறு என்று சொல்லுகிறான். இந்த எண்ணத்தை தான் அல்லாஹ் தவறு என்று கண்டிக்கிறான். உண்மையிலே உங்களிடத்திலே வாதம் பண்ணக்கூடிய யார் வந்தாலும், வாதி பிரதிவாதி யார் வந்தாலும் 2 பேரையும் சமமான தராசில் வைத்து பாருங்கள். ஒருவனை உயர்ந்தவனாகவோ ஒருவனை தாழ்ந்தவனாகவோ நீங்கள் பார்வையில வித்தியாசப்படுத்தினால், எண்ணத்தில் வித்தியாசப்படுத்தினால் அந்த 2 குணத்தையும் அல்லாஹ் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். கடைசியில முடிவு அல்லாஹ் பாதிக்கப்பட்டவனுக்கே தருவான் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். அனஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், என்னுடைய தந்தை ஒரு போரிலே மௌத்தாகி விட்டார், என் தாயார் விதவியாகி விட்டார்கள். அபு தல்ஹா என் தாயாரை திருமணம் செய்து கொண்டார்கள். நான் 10 வயது சிறுவனாக இருந்தேன். அபு தல்ஹா என்னை கூட்டியாந்து பெருமானாரிடத்தை விட்டுவிட்டு போய்விட்டார்கள். பெருமானார் 10 ஆண்டு காலம் என்னை ஒரு பராமரித்தார்கள், தன் சொந்த பிள்ளையை போன்று. இந்த 10 ஆண்டு காலத்தில் நபிகள் நாயகம் ஒரு முறை கூட என்னை பார்த்து என்ன செய்யவில்லை, ஏன் நீங்கள் இந்த வேலையை செய்ய என்று பெருமானார் என்னை கேட்டதே கிடையாது. என்னை ஒரு பார்வையால் கூட நபிகள் நாயகம் கேவலமாக பார்த்தது கிடையாது. என்னை ஒரு கேவலமாக கூட ரசூலுல்லாஹ் உள்ளத்தில் நினைத்தது கிடையாது. 10 ஆண்டு காலம் பெருமானார் என்னை அன்போடு நடத்தினார்கள், பண்போடு நடத்தினார்கள். வெளியே யார்கிட்டையும் போய் என்னை பற்றி தப்பா ரசூலுல்லாஹ் ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது. இன்னைக்கு நம்மள்கிட்ட வேலை செய்கிறவங்களை நாம் எப்படியெல்லாம் பார்க்குறோம். ஒரு கடைக்கு முதலாளியாக இருக்கிறோம், வேலை செய்யவர் 10 மணிக்கு வர வேண்டியவர் கொஞ்சம் 10:30 மணிக்கு வந்துட்டார், தப்பு தான். கூப்பிட்டு நளினமா, ராசா முதல் நிறைய கொட்டியிருக்கிறேன், நீ இப்படி தினம் 10:30 மணிக்கு வந்தீங்கன்னா வியாபாரம் தொடச்சிட்டு போயிடும், கொஞ்சம் நீ பார்த்து சீக்கிரமாக வந்துடு ராசா, இது என் கடை இல்லை, இது உன் கடையும் தான் அப்படின்னு லேஸ் மாசா உபதேசம் பண்ணால் அவனுக்கு புரியும். அவனை போய் தாழ்வா பார்க்கறது, வராம்பார் வெட்டியான், வராம்பார் தண்டம், இவனுக்கு எதுக்கு ஒரு சம்பளம், இதெல்லாம் எதுக்குறா உயிரோடு இருக்கிற என்றெல்லாம் முதலாளிகள் பார்வையாலும் உள்ளத்தாலும் தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளை கேவலமாக நடத்தினால்
அது அவனுக்கு தெரியாம இருக்கலாம். நம்மை படைத்த அல்லாஹ் நம் எண்ணங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், நம் பார்வைகளை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி காமிப்பார்கள், ஹிந்தா என்ற ஒரு பெண்மணி எனக்கு விஷம் வைத்து கொடுத்தால் ஒரு கட்டத்தில் அவள் எனக்கு முன்னால் கொண்டாந்து நிப்பாட்டப்பட்டார்கள். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், ஹிந்தா உன்னை நான் மன்னித்து விட்டேன், இதற்கு பின்னால் எனக்கு முன்னால் நீ வராது, இதோட போயிரு, நான் உன்னை பார்க்கவே கூடாது. ரசூலுல்லாஹ் ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? நீ இதற்கு பின்னால் எனக்கு முன்னால் வந்து நின்றால் உன் மீது எனக்கு கோபம் வராது, நீ செய்த செயல் தான் எனக்கு ஞாபகம் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு பார்வையை கவனியுங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை பாருங்கள். தனக்கு விஷம் வைத்த ஒரு பெண்மணியை மன்னித்தது பெரும்பான்மை, மன்னித்து பெரிய தன்மை, அதையெல்லாம் தாண்டி தனக்கு முன்னால் வருவது ரசூலுல்லாஹ் தடுத்ததுன்னு நோக்கம். நீ வந்துட்டீனா என் பார்வை தப்பா போயிடும், நீ வந்துட்டீனா என் உள்ளுக்கிறவனை பற்றி தவறான எண்ணங்கள் வந்துடும், அதற்கு நான் இடமளிக்க விரும்பவில்லை, எனக்கு முன்னால் இனி நீ வராதே என்றார்கள் ஹிந்தா என்ற பெண்மணியை. இப்படி பெருமானார் வாழ்நாள் முழுக்க எல்லா காலகட்டத்திலும் தன் பார்வை விஷயத்திலும் உள்ளத்தை பேணு காக்கக்கூடிய விஷயத்திலும் பெருமானார் அற்புதமாக வாழ்ந்து காமித்தார்கள். ஒருத்தர் வந்து சொன்னார் ரசூலுல்லாஹ் கிட்ட, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பெரிய தவறு செய்து விட்டேன், என் தவறுக்கு அல்லாஹ் மன்னிப்பு தருவானா? ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ் எவ்வளவு பேர் தவறு செஞ்சாலும் மன்னிப்பாப்பா, நீ என்ன தவறு செஞ்ச? அவர் விடுற மாதிரி தெரியல, வான அளவு, பூமி அளவு, மலை அளவு, அண்டசராசம் அப்படி இப்படின்னு அடுக்குனார். நபிகள் நாயகம் கடைசியா என்னதான் தவறு செஞ்ச சொல்லுப்பா? யா ரசூலல்லாஹ், நான் ஒரு கஃபன் துணியை திருடக்கூடிய ஒரு திருடன், நான் எல்லா கஃபன் துணியை திருடக்கூடியவன். ஒரு நாள் ஒரு அந்நிய பெண், ஒரு வாலிப பெண், ஒரு இளம் வயது பெண் ஜனாசா வந்தது. நான் கபரை தோண்டுகிற பொழுது அந்த பெண்ணின் அழகில நான் மயங்கி துணி திருடுவதற்கு பதிலாக நான் அவரிடத்துல சபலமாகி விட்டேன், ஒரு பிரேதத்தில் நான் உடலுறவு கொண்டு விட்டேன் யா ரசூலல்லாஹ். இதை சொன்னதுதான் தாமதம், ரசூலுல்லாஹ் முகம் சிவந்து போயிடுச்சு. ரசூலுல்லாஹ் அடுத்த கணம் அந்த நபரை பார்க்கவில்லை, இந்த இடத்திலே இருக்காத எந்திரிச்சு போன்ட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாரையும் அப்படி சொன்னது கிடையாது. எவ்வளோ பெரிய தவறாந்தாலும் மன்னிக்கும் சொன்ன நாவுகள் இந்த செயலை கேட்டதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் மனம் மாறிவிட்டது. அந்த சஹாபி எனக்கு அல்லாஹ்வும் மன்னிப்பு தரவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூலும் மன்னிப்பு தரவில்லை என்று மலைமலையாக ஏறி சென்றார். அல்லாஹ் வசனத்தை இறக்கினான் சூரத்து தௌபாவிலே, அந்த அடியானை நான் மன்னித்து விட்டேன் என்று நபியே நீங்கள் சுப செய்தியை சொல்லுங்கள். அல்லாஹ் நபிக்கு என்ன சொல்ல வரான் தெரியுமா? யார் எப்பேற்பட்ட தவறு செய்தாலும் அவனுக்கும் எனக்கும் அது, இதுல யாரும் தலையிடக்கூடாது. இந்த தவறை யாரும் தூக்கி தலையில வச்சு நீ இப்படி பண்ணிட்டியே, அவனை தவறா பார்க்க கூடாது, அவனை தவறா நினைக்க கூடாது. இந்த இரண்டு குணங்கள் இருக்கு ஒரு ஈமான்தாரிக்கு, இது ஆகுமானது அல்ல. இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து குஃபார்கள் 10க்கும் மேற்பட்ட தலைவர்கள் பெருமானாரை சந்திக்க வந்தார்கள். வந்த பொழுது ரசூலுல்லாஹ் அந்த குஃபார்கள்ட்ட ரொம்ப ஆர்வமா பேசிட்டு இருக்கிறான், ஈமான்ல கொண்டு வரணும். அந்த நேரம் பார்த்து கண்ணு தெரியாத ஒரு சஹாபி உள்ள வந்தார். அபஸ வதவல்லா அன்ஜாஉல் அமா என்ற வசனத்தில் அல்லாஹ் தொடர் 12 வசனங்கள் அல்லாஹ் பெருமானாரை வன்மையா கண்டிக்கிறான். வந்தவரை நீங்க கண்ணியப்படுத்தல, ஒரு குருடர் என்பதற்காக அவரை நீங்க அவமதிக்கிறீங்க. உண்மையிலேயே நீங்க யார் உங்களை அலட்சியப்படுத்துறாங்களோ அவங்கள நீங்க கண்ணியப்படுத்துறீங்க. உண்மையிலே யார் உங்களுக்கு நல்லது செய்வாங்க, நல்லது சொல்லுவாங்க, உங்களை நம்பி வராங்களோ அவங்கள நீங்க கேவலப்படுத்துறீங்க. நீங்கள் செய்வது ஆக பெரிய தவறு என்று குர்ஆன் முழுக்க அல்லாஹ் நபிகள் நாயகத்தை பாராட்டும் குர்ஆனில் ஒரே ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா பெருமானாரை கண்டித்து விட்டார் என்றால் அல்லாஹ் பெருமானாரை கண்டிக்கவில்லை, பெருமானாரின் மூலம் இந்த முழு உம்மத்திற்கு அல்லாஹ் கண்டிக்கிறான். நபிகள் நாயகம் வேண்டும் என்று அந்த குருடரை அவமதிக்கவில்லை. இவர் நம்ம ஊருக்காரர் தான், அப்புறம் கூட பார்த்து பேசிக்கலாம். ஆனா 10-15 குஃபார்கள் வந்திருக்கிறார்கள், தலைவர்கள். அவர்களை இப்போது விட்டா நாளைய பிடிக்க முடியாது. அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தில் பெருமானா இந்த குருடரை கொஞ்சம் பெண்டிங்ல போட்டாங்க, அவ்வளவுதான். அதை கண்டிச்சு அல்லாஹ் குர்ஆன்ல 11 வசனங்கள் தெளிவாக இறக்கிட்டார். சூரா அபஸ வதவல்லா. அல்லாஹ் சொல்ல வருவது, உங்களை யார் சந்திக்க வந்தாலும் அவரை உதாசீனப்படுத்தாதீர்கள். தவறான பார்வையை நொண்டியா ஓரமா உட்கார், கண்ணு தெரியாதுன்னா அப்படி ஓரமா போயிருந்தேன், அப்படி கேவலப்படுத்தாதீர்கள். நீங்க தொழுதுட்டு வெளியே போகும்போது நிறைய முசாஃபர்கள் நிற்பாங்க, பாக்கெட்ல இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் போடுங்க, இல்லையா பார்வையை தாழ்த்திட்டு போயிருங்க. தொழுதுட்டு போகும்போது அவங்கள ஒரு மாதிரி ஏளனமா பார்த்துட்டு போனோம்னா அந்த பார்வை அல்லாஹு தஆலா வன்மையாக கண்டிக்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையில நம் எல்லோருக்கும் அடுத்தவர்களை பார்க்கின்ற பொழுது நல்ல விதமாக பார்க்கக்கூடிய பண்பாளராகும், அடுத்தவர்களை பற்றி நினைக்கின்ற பொழுது நல்ல விதமாக எண்ணக்கூடிய நல்ல உள்ளங்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் அறவே நம்முடைய பார்வை தவறான வழியில போகாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் வழங்குவார்.